வணக்கம், நான் உங்கள் தோழி. நீங்கள் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 9 என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 11வது டாப்பிக்காக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மின் ஆளுகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழ்நாடு மின் ஆளுகையில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணணும், அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்களாக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 6 விஷயங்களை நம்ம கவர் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த ஒரு சப்ஜெக்டை இந்த ஒரு யூனிட்டை நம்மளால் கவர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா NEGP, அதாவது நேஷனல் கவர்னன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு பிளான் தான் இந்த NEGP அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசியை கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம கொண்டு வரதுக்கு பேசிக் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த NEGP தான். ஸோ அதனால் அது என்னன்னு நமக்கு தெரியணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா TNEGA, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது அந்த தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி என்னென்ன சேவைகளை மக்களுக்கு வழங்கிட்டு வராங்க அப்படின்றது மூன்றாவது விஷயம். நான்காவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த சேவைகள்லே பார்த்தோம் அப்படின்னா அதை 4 விதமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றது, ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 4 வகைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கவர்னன்ஸ் ஏஜென்சி என்னென்ன விதமான திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஸ், செயலிகள் அப்படின்றது ஏகப்பட்ட செயலிகள் கவர்னன்ஸ்க்கு இருக்குது. அந்த செயலிகள் என்னென்ன அப்படின்றது பார்க்கணும். அந்த செயலிகள்லே 2 விதமாக இருக்குது. ஒன்று மத்திய அரசும் சில கவர்னன்ஸ் செயலிகள் கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில செயலிகளை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரெண்டையுமே நம்ம படித்தாதான் நம்மளால் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இதில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 டீட்டெயில்ஸாக ரொம்பலாம் கிடையாது. 1970 பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் 1970களில் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1977 பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு NIC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NIC அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வருஷத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1977. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸில் முக்கியமான ஒரு பார்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த NICக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 2000 நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா NEGP. ஸோ NEGPனா அந்த எக்ஸ்பான்ஷன் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது என்னன்னு கூட நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளான் அப்படின்றதான் NEGP அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் 2006 மே 18 கொண்டு வரப்பட்டது. இந்த டேட்டு வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2006 மே 18 தான் இந்த NEGP அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதன்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரலில் ஒரு மின் ஆளுமை ஆணையரகம் அப்படின்ற ஒன்றை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிளான் அடிப்படையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய நல்லாட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையை உணர்த்தணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நோக்கம். ரெண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்களுடைய வசதியை மேம்படுத்தணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது மக்கள்கிட்ட போயிட்டு சென்றடைனா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது ரெண்டாவது நோக்கம். மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பப்ளிக் சர்வீசஸ் க்ளோசர் டு ஹோம். ஸோ இந்த நோக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நோக்கம் அப்படின்றதில் கூற்றுகளில் கொடுத்து என்ன செய்வேன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த நோக்கத்தை தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த 3 நோக்கத்துக்காக தான் NEGP ஸ்டார்ட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா சேவைகளையுமே டோருக்கு கொண்டு வரது, அதாவது மக்கள்கிட்ட கைகளுக்கு கொண்டு வரது, இல்லை அவங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வரது தான் இந்த NEGPனுடைய மெயின் அல்டிமேட் நோக்கமே அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு.
அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். ஸோ மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக தற்போது யார் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம படிக்கணும். ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இதில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரவிசங்கர் பிரசாத் அவங்க தான் இருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த NEGDனா நேஷ்னல் கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய CEO யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவரை பற்றி நமக்கு தெரியணும். யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ் ராதா சவுகான் அப்படின்றவங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து இப்படியும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வரலாம். ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த NEGDயில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாநாடு வந்து நடத்துவாங்க. இந்த வருஷம் 2020 ஒரு மாநாடு நடந்திருக்கு. எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையில் நடந்திருக்கு. 23வது மாநாடு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையில் நடைபெற்றிருக்கு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7-8 பிப்ரவரி 2020 வந்து நடைபெற்றிருக்கு. அப்போது இந்த மாநாடு எப்போத்துலேருந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1997 இந்த மாநாடு வந்து நடைபெறுது. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் நம்ம தியரி ரிலேட்டடாக கேட்குறத காட்டிலும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அந்த சப்ஜெக்ட்லேருந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸாமில் ரொம்ப இது வந்து ஆக்சுவலாக மெயின்ஸுக்கே வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இன் கவர்னன்ஸ். அதாவது கவர்னன்ஸில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அந்த இதுதான் இதில் வந்து 4 டைப்ஸ், பேசிக்காக 4 டைப்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்ட பகிர்ந்துக்கிறது. ஸோ இதுதான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டு சிட்டிசன். ஸோ கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு ஒரு குடிமகனுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு என்னென்ன வசதிகள் கொடுக்குறோம் அதுதான் வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றது கவர்மெண்ட் டு பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படின்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மானிட்டரிங் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்குரிய ஓய்வூதிய திட்டம், இதெல்லாமே வந்து இந்த இன்ட்ராக்ஷன் கீழே தான் செய்வாங்க. ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு NEGA அப்படின்றது வந்து என்ன செஞ்சு அப்படின்னு பார்த்தோன்னா NEGP அப்படின்றது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா TNEGA அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த TNEGA அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கவர்னன்ஸுக்குமே ஒரு எல்லா வேலைகளையும் பேக் போனாக இருந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி தான். ஸோ இந்த கொஷினை வந்து ஆல்ரெடி மாடல் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால இந்த தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய மின் ஆளுமை திட்டங்களை அனைத்துக்கும் ஒரு முக்கியமான செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 2017 தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னன்ஸ் பாலிசி அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன நேமில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஷன் ஸ்டேட்மெண்ட் 2023. அதாவது 2023 தமிழ்நாடு எப்படி இருக்கணும், என்னென்ன சேவைகளில் அவங்க பெர்ஃபெக்டாக இருக்கணும், என்னென்ன சேவைகளை இம்ப்ரூவ் பண்ணணும், கல்வி, மருத்துவம் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும் அப்படின்றக்கான ஒரு விஷன் திட்டத்தை நம்ம ஜெயலலிதா அம்மா 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க 2017. ஸோ அதன்படி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கவர்னன்ஸ் பாலிசி அப்படின்றதுல வந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இது உண்மையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2018 ஜனவரி 2 நம்ம எடப்பாடி பழனிசாமி அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தொடங்கி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்க தான் வந்து 2018 ஜனவரி 2 தொடங்கி வச்சாங்க. ஸோ இந்த டேட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு கவர்னன்ஸ் பாலிசி அப்படின்றது வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த டேட் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2018 ஜனவரி 2 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 15 வகையான ஸ்கீம்ஸை வந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த TNEGA அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ முக்கியமாக அவங்களுடைய எய்மே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து
அனைத்து கவர்னன்ஸுக்குமே ஒரு ஹெட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செயல்படுத்தக்கூடிய ஒரு பேக் போன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த TNEGA அவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தன்னாட்சி நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு 92 வகையான, ஸோ இந்த 92 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், 92 வகையான சேவைகளை இவங்க வழங்கிட்டு வராங்க. ஸோ அப்போ 92 வகையான சேவைகளை வழங்கி வரக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யலாம், கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால் TNEGA அப்படின்னு எவ்வளோ சேவைகள் மொபைல் ஆப் இன்க்ளூடிங் வந்து எவ்வளோ அப்படின்னா 92 சேவைகள் வந்து அவங்க வழங்கிட்டு வராங்க. அப்போ வந்து இந்த TNEGA தற்போதைய சேர்மன் வந்து யார் அப்படின்ற கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம படிக்கணும். யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா அப்படின்றவர் தான் தற்போது வந்து இருக்கார். அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த TNEGAலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு சேர்மன் இருப்பாங்க, அந்த சேர்மன் கீழே ஒரு கமிஷனர் இருப்பார், அந்த கமிஷனருக்கு கீழே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதில் சேர்மன் அதுக்கப்புறம் கமிஷனர் இவங்களை பற்றி மட்டும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ சேர்மன் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹன்ஸ்ராஜ் வர்மா அப்படின்றவர் தான். கமிஷனர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சந்தோஷ் கே மிஸ்ரா அப்படின்றவர் தான் தற்போதைய TNEGA கமிஷனராக வந்து இருக்கார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 3 நம்ம முக்கியமான அமைப்புகள் வந்து பார்க்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்காட். ஸோ இந்த எல்காட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் படிச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் எல்காட் கொடுத்துட்டு அங்கிட்ட பொறுத்துக அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்காட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதான் வந்து எல்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி சட்டம் 1957 படி 1997 மார்ச் 21 தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 1977 மார்ச் 21 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் இந்த எல்காட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சொத்து வரி, மின்சார கட்டணம், ஸோ இந்த மாதிரி சேவைகளை மட்டும்தான் அவங்க இந்த எல்காட் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எல்காட் நிறுவனமும் நம்ம தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சிக்கு நிகராக வந்து அனைத்து சேவைகளையும் இவங்களும் அந்த தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி ரெண்டுமே சேர்ந்து தான் சேவைகளை ஃபுல்லாக நமக்கு வழங்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் கவர்னன்ஸ் சம்மந்தமாக என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதில் மேஜர் ஆஃப் த ஃபேக்டர் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்காட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ இதனுடைய சேர்மனும் யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹன்ஸ்ராஜ் வர்மா தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இருக்காங்க. இந்த எல்காட்டோட அல்டிமேட் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து மின் கருவிகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகப்படுத்தணும். தமிழ்நாட்டில் பேப்பரற்ற ஒரு எல்லாத்தையுமே பேப்பரை வந்து ரெடியூசர்ஸ் வந்து குறைக்கணும், பேப்பரற்ற ஒரு மாநிலமாக உருவாக்கணும் அப்படின்றது அந்த எல்காட்டோடைய அல்டிமேட் கோல். ஸோ அதுக்கப்புறமா நம்ம 3ஆவதாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து டாக் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சும்மா சிம்பிளாக டாக் டிவி, ஆனால் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷனும் கம்பெனி சட்டம் 1956 படி 2007 அக்டோபர் 10 தொடங்கப்பட்டுச்சு. 2007 அக்டோபர் 10 தான் வந்து இந்த டாக் டிவி அப்படின்றது வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த டேட்டு முக்கியம், ஏன்னா இந்த டாக் டிவி தான் வந்து முக்கியமான இவங்களும் நிறைய சேவைகளை வந்து நமக்கு வழங்கிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போலாம் முன்னாடி நம்மலாம் வந்து டிவி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒயிட் கலர் டிவி, ஸோ பாக்ஸு செட்டா பாக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போது செட்டா பாக்ஸு எல்லாமே அதுக்குன்னு தனி கட்டணம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாக் டிவி தான். அதாவது இவங்களுடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குறைந்த கட்டணத்தில் தரமான கேபிள் டிவி சேவைகளை வந்து வழங்குறது தான் இவங்களுடைய அல்டிமேட் எய்மு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சுவலாக தொடங்கும்போது வந்து அரசு கேபிள் டிவி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். 2011 தான் வந்து இதுக்கு எப்படி பேர் மாற்றம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 தான் பேர் மாற்றம் செய்யப்படுவாங்க. ஸோ இதுவும் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது, இது முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், இருந்தாலும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா மின் ஆளுமையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மின் ஆளுமையினுடைய முக்கியமான ஒரு அல்டிமேட் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சிம்பிள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுது. சிம்பிள் அப்படின்னா எளிமை. ஸோ அதாவது மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எந்த ஒரு செயலியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது எளிமையாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட போய் சென்றடையும், அவங்களும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எம் ஃபார்
மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நேர்மையானது. ஸோ எந்த ஒரு செயலையும் நேர்மையாக இருந்தால் தான் அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது 2வது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டபிள்னால் பொறுப்பு மிக்கது. ஸோ நம்ம சும்மா ஒரு செயலை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அதில் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு பொறுப்புணர்ச்சி அப்படின்றது அவங்க நமக்கு உடனே நம்ம இப்போ ஏதோ ஒரு செயலியில் இப்போ உழவன் செயலியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம இன்றைக்கி ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கேட்குறோம் அப்படின்னா அவங்க நமக்கு உடனே நமக்கு என்ன செய்யணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ அந்த பொறுப்பு மிக்கதாக அந்த இது இருக்கணும். ஸோ இது 3வது. 4வது பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படின்னா நம்ம இப்போ 1 மணி நேரத்தில் நம்ம இப்போ வந்து ஒரு கொஸ்டின் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க 1 மணி நேரத்தில் நமக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி நமக்கு என்ன 1 மணி நேரத்தில் அல்லது நமக்கு எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக நமக்கு என்ன செய்யணும், உடனடியாக பதில் கொடுக்கணும். அது ரெஸ்பான்சிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டி ஃபார் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், அதாவது டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுடைய வெளிப்படையான ஒரு அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மின்னாளுகையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கீழே ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷனை வந்து செட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஸ்மார்ட்னா என்னன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் எம் மணிகண்டன் அப்படின்றவர் தான் தமிழ்நாட்டில் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கார். ஸோ இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம படித்து தான் ஆகணும். சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் நம்ம படித்து தான் ஆகணும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன அப்படின்னா இப்போ பார்த்துருக்கிறது நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 கொஷின்ஸ் அல்லது 4 கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் மேக்ஸிமம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்த இந்த கண்டென்ட்லேருந்து வரலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து 30 மார்க் 3 மார்க்ஸ் கிட்ட கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த யூனிட்லேருந்து மட்டுமே ஒரு 3 கொஷின் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா டாப் டு பாட்டம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மின்னாளுகைனா என்ன, அதில் உள்ள திட்டங்கள் என்ன, அதில் உள்ள செயலிகள் என்ன, அதில் என்னென்ன விதமான நம்பர்ஸ் இருக்குது, என்னென்ன விதமான சேவைகள் இருக்குது, என்னென்ன விதமான சேவைகள் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, அந்த நிறுவனம் என்ன அப்படின்றது எல்லா விஷயங்களும் நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் கண்டிப்பாக அந்த ஃபுல் விதமான டீட்டெயில்ஸை கொடுக்குறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. கண்டிப்பாக அதை முடிஞ்ச அளவுக்கு 100% கம்ப்ளீட்டாக கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னன்ஸ் அப்படின்றதே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு புதுசு தான். ஸோ அதனால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அஸ்பெக்டில் நான் எல்லாருமே வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம இப்படியும் கேட்கலாம், இந்த மாதிரி எல்லாருடைய கண்ணோட்டமும் சேர்த்து தான் இந்த சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம டெக்னிக்கல் ரிலேட்டடாகவும் இந்த யூனிட்டில் வந்து நிறையா படிக்க வேண்டி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா அந்தளவுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடாலாம் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மாடல் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா 2 கொஷின்ஸ் மட்டும் இந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த முன்னாடியே சொல்ல மாதிரி தான் தமிழ்நாட்டில் மின்னாளுமை திட்டங்களை போல் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்றது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா சேவை மையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வெறும் இந்த டேட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்ஸ் இதை மட்டும் நம்ம படித்தா மட்டும் பத்தாது. ஸோ ஒவ்வொரு திட்டங்கள் ஒவ்வொரு செயலிகள் இருக்குது அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கான இம்பேக்ட் என்ன, அதனுடைய மிஷன் எல்லாத்தையுமே நம்ம படித்தாதான் வந்து கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த யூனிட்டில் இருந்தே மேக்ஸிமம் ஒரு 4 கொஷின்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட்டாக முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம பண்ணணும். எந்த ஒரு ஆப்பும் எந்த ஒரு திட்டத்தையும் விடுபடாமல் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் முடியும். அது மட்டும் இல்லாமல் இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்க்கு தான் இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே போல் வந்து நீங்கள் குரூப் 1 படிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மின்னாளுகை அப்படின்றது வந்து மெயின்ஸ்க்குரிய ஒரு சிலபஸாக முன்னாடி இருந்துச்சு, இப்போயும் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இதை அந்த மாதிரி குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கோங்க. குரூப் 2க்கு படிக்கிறன்றவங்க கொஞ்சம் ஓரலாக இந்த டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே படித்தாலே போதுமானதான். இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.